ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வந்தோம். அப்படியே வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்ததா, சரி டெசர்ட் சாப்பிட்லாம். நம்ம அண்ணா நகரில் தானே இருக்கோம், நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் சாப்பிட்லாம் தான் இந்த ஏரியாவை சுற்றிட்டு இருக்கோங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறைய பேர் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் ரிவ்யூ பண்ண இந்த ஒரு டெசர்ட் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். அதுவும் வந்துட்டு யாருதுன்னா, பிக் பாஸ் ஃபேம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு அவங்க ஆரம்பித்த டெசர்ட் ஷாப் தான். இந்த ஷாப்பில் போயிட்டு சாப்பிட்டுட்டு பொதுமக்களாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்கலாம். இது வந்து இதுதான் பார்க்கிங் லாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணோம், வேர்த்து போட்டுது. என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். மினி ஜார் வாங்குவோமாடா? என்ன வாங்குறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்துட்டு புக்கா இருக்கு. ஸோ நான் வந்து இங்க ஏதோ பாப்சிக்கல் இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அனி நீ என்ன ட்ரை பண்ண போற? பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன் பண்றதுக்கான ஆள் இல்லைங்க. டேபிள்ஸ்ல எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு ஜார்ஸ். எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு ஆக்சுவலி. இல்லம்மா எப்படிமா எக்ஸ்பென்சிவ்? டூ மச் எக்ஸ்பென்சிவ். யூஎஸ் ரேஞ்சுக்கு எக்ஸ்பென்சிவ் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்றது தான் எனக்கு தெரியல, பார்க்கலாம். அதான் அம்மா வந்து மேங்கோ சீஸ் கேக் எடுத்தாங்க, கிறிஷ் வந்து லெமன் மின்ட்டு, அண்ட் வந்துட்டு செரி. நான் வந்து பாப்சிக்கல் ஷேரபிள் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி கொடுக்க போறாங்கன்றத பார்க்கலாம். லெமன் மின்ட் பாப்சிக்கல் ஆகும். நீ கிறிஷ் தான் லெமன் மின்ட். இது மேங்கோ சீஸ் கேக். ஓகே அம்மா, இந்தாம்மா மேங்கோ சீஸ் கேக். இதுதான் நான் ஆர்டர் பண்ண பாப்சிக்கல். அதுக்கப்புறம் இன்னும் ஒன் மோர் இருக்கு. ஓகே. அப்புறம் இது வந்துட்டு பாப்சிக்கல். சூப்பர். பாருங்க, குட்டி குட்டி குட்டியா இருக்கும், நிறைய ட்ரை பண்ணலாம். ஆனா நான் இன்னும் கலர்ஸ் எதிர்பார்த்தேன் அதுல. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் தானே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. நான் ஆனால் வந்து ஸ்ட்ராபெரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்குடைய ஃபேவரட் வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ. ஆனால் அவங்க எங்ககிட்ட டிஸ்க்ளோஸே பண்ணல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லை அப்படின்றது. சரி, ஆப்ஷனே இல்லாமல் நான் அவங்க கிட்ட போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ நான் வந்துட்டு 10 பீஸ் தான் கேட்டேன், ஆனால் எனக்கு ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அவங்க அதை எடுத்துகிட்டு எனக்கு வந்து 5 பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ் போடவே இல்லை. லைக் டெசர்ட்டுக்கு நான் ப்ரைஸு சொல்கிறேன். டோட்டல் வந்து 900 ப்ளஸ் ஆகிடுச்சு. நான் பில்லே காமிக்கிறேன். ஸோ டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நீங்கள் சென்னை இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே இவ்வளோ தான் ஆகுது. ஸோ அதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், அதாவது க்ளவுஸ் போடணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லலாங்க எப்படி இருக்கணும். இந்த மேங்கோ சீஸ் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமா? மேங்கோ சீஸ் கேக் நல்லதான் இருக்கு. ட்ரை பண்ணு. மேலே வந்து லைட்டாக சால்ட்டியாக இருக்கு. எனக்கு போதும், நான் இப்போ எந்த சாப்பிடணும்ல. ஆக்சுவலி இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நான் நிறைய எடுத்துட்டு இருப்பேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 வாங்கினேன், ஆனால் ஃப்ளேவர்ஸ் இல்லை சொல்லிட்டாங்க. பிடிக்காத எனக்கு மின்ட் வேண்டாம். மேங்கோ இது நல்லா இருக்கு. இதுல மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அனி என்ன தண்ணி அது? மின்ட்டா? எப்படி இருக்கு? இந்த ரெண்டுத்துக்கும் மின்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கா மின்ட் பிடிக்கவே பிடிக்காது. நீ அடியில வந்து ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டாதாமா வந்து நல்லா இருக்கும். பயங்கரமா வேர்க்குதானா இங்க. இவ்வளோ விலைக்கு வந்துட்டு எல்லாமே ஓகே, ஆனால் வெளியே வேர்த்துட்டு உட்காரது மட்டும்தான் வந்துட்டு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கேப் போட்டுக்கலாம். கேரமல் இது நல்லா இருக்குங்க. இது நிஜமா நல்லா இருக்கு. பயங்கரமான வேர்க்குது, அதுதான் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து ஃப்ளேவர்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீ பாக்கலையா? நான் போய் முதல்ல
இந்த விஷ்ணுவா அவர் உள்ளதான் இருக்காரு ஆக்சுவலி. இப்பதான் நாங்க பார்த்தோம். சரி நான் போய் சேஞ்ச் வாங்குறேன். லைக் பாப்சிக்கல் வாங்குறது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸும் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெண்டும் வந்துட்டு சாக்லேட் வேணாம் சொல்லிடுது. அதனால நானே எல்லாத்தையும் சாக்லேட் பண்றேன். உன்னோட இது எப்படி இருக்கு செரி? குட். ஓகே, உன்னோட இது எப்படி இருக்கு? தான் வந்துட்டு ஃபுல்லா முடிச்சிட்டோம் சாப்பிட்டு. இப்போ வந்து கேப் பிடிச்சி போக வேண்டியதான். அம்மா வந்துட்டு விஷ்ணுவோட ஒரு போட்டோ கேட்கறதுக்காக நம்ம வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். அதனால அம்மா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து போட்டோ கேட்டோம், அவர் வந்திருக்காரு ஆக்சுவலி. கிறிஷோ நேஷும் வெக்கேஷன் சொன்னோம். ஸோ சூப்பர் நமக்காக பேசுவாங்க. He's the one found your name. இவன் தான் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. ஆமா, கேட்டா நான் பிக் பாஸ் பார்த்தேன் சொன்னான். பெட்னா போது இவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, நாங்க அட்டென்ட் பண்ணல. அங்க ஒரு தமிழ் இது நடந்தது. கிருஷ்ணா தமிழ் சங்கம் லாஸ்ட் இயர் soul studies good studies both yes little what that's great. ஆமா, ரெண்டும் படிக்கிறதுல நல்லா படிச்சுவாங்க. ஆமா, தமிழ்ல நல்லா பேசுவாங்க. ஆனா இங்க எப்படி இருக்கு சென்னை? கிறிஸ் சென்னை எப்படி இருக்கு? பேச ஒழுங்கா பேசு. சூடா இருக்கு. அவளை பார்த்து பேசுறா. சூடா இருக்கு. கொசு கடிக்குதா? யூஎஸ்ல கடிக்காதா? இங்க தான் கடிக்குது. கொசு வெளிய வர பார்த்தனே வீட்ல கிடையாது. ஆமா, சோ அந்த ரூம் விட்டு வெளிய வர பார்த்தனே. கொசு கடிக்குதுனா பாரு இங்க தான் கடிக்கும். இல்லனா மலேரியாலாம் கிடைக்கும்ல. மலேரியா. ஐயோ, மலேரியா கிடைக்குமா? இது கிடைக்குமா? வேற எங்கெல்லாம் போனீங்க? பீச் போனீங்களா? டெசன் பீச். டெடிசன் பீச். அப்படியே ஃபுல் டெம்பிள் விசிட். டெடிசன். அப்படிங்க. ஆமா. ஃபுல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவமா விஷ்ணுவே சப்ஸ்கிரைப் பண்ண வெச்சிட்டாங்க. ஓகே, ஃபுல் டிராவல் வரும். இப்போ நாங்க நமக்கு ஆல்ரெடி அஞ்சப்பர் இருக்கு. ஆமா, இந்த நார்த் கேரளா. ஆமா, அஞ்சப்பர் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் தான் கணேஷ். பிளான் we can take. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ அதுக்காகவே வரலாம் போல இருக்கு இன்னொரு வாட்டி அப்படின்னு தான் இருந்தது. நான் முதல்ல அங்கே வந்து நாங்கள் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவோன்னு நினைக்கல. அதாவது விஷ்ணு அவரை மீட் பண்ணுவோன்னு நினைக்கல. எனக்கு என்னென்னா சௌந்தர்யாவையும் மீட் பண்ணியிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கோம்ல அப்படின்றது. எனிவேஸ், நம்ம இவர் ஃபோட்டோவை தம்ப்நெயில் போடுறோம், இந்த வீடியோவை ஓட விடுறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகேங்க, அவர் ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. டு பி ட்ரூ, லைக் ஒரு நார்மலாக லைக் ஒரு எப்படி ஒரு ஃப்ரெண்ட் எப்படி பேசுவாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லிட்டு இருந்தது. வந்து நார்த் கேரளைனா அவங்க வரும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களாம். இன்னொரு பிரான்ச் ஃப்யூச்சரில் நார்த் கேரளைனா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம். நான் தான் சொன்னேன், ஓகே சூப்பர், வாங்க வெல்கம். ஏன்னா டெசர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எக்ஸப்ட் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு. அதை தவிர வந்து நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டோம். சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு நம்ம வந்து டெசர்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். அது நம்மளே எடுத்து கொடுத்துருவோம். வீட்டுக்கு எடுத்தோம்னா கொஞ்சம் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு வச்சோம். நான் இருக்கேன். நாங்கள் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி லேட் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, இதோட வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய், குட் நைட்.